வணக்கம். ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு அந்த அமைப்பு காலதாமதம் கடத்துறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக படக்குழுவினர் இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. கோர்ட்ல இந்த பிரச்சனையை நாங்க ஜனவரி 9ஆம் தேதி காலையில இந்த பிரச்சனையை எடுத்து விசாரிக்கிறோம் அப்படின்னுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இனி 9ஆம் தேதி காலையில கோர்ட்டு திறந்த பிறகு ஒரு 10:30 மணி 10:30க்கு தான் இந்த சம்பவம் இந்த பிரச்சனையை அவங்க கையில் எடுத்து விசாரிப்பாங்க. அதற்கு பிறகுதான் என்ன நடந்தது, அங்க தணிக்கை குழு ஏன் மறுத்திருக்காங்க என்ன அதுன்ட்டு அதுக்கு பிறகு விசாரித்து கோர்ட் ஒரு தீர்ப்பை சொல்லுவாங்க. ரிலீஸ் பண்ணலாம், இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லுவாங்க. இல்ல இன்னும் மேற்கொண்டு நீங்க திரும்ப படத்தை பாருங்க, பார்த்துட்டு தேவையான காட்சிகளை நீக்கணும் வைக்கணும் அப்படின்ட்டு எதுவும் இருந்துன்னா அதை செய்யுங்க, அதற்குண்டான வேலைகளை செய்யுங்கன்ட்டு கோர்ட்ல இருந்து சொல்லுவாங்க. அது இனி கோர்ட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன ஏதுன்னு பார்க்க முடியும். அப்போ 9ஆம் தேதி காலையில 9ஆம் தேதி ஜனநாயகம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற அந்த தேதி நிறைய இடங்கள்ல தியேட்டர்ல டிக்கெட் முன்கூட்டியே முன்பதிவு செய்திருந்தாங்க இல்லையா. இப்போ அந்த தியேட்டர்ல நிறைய தியேட்டர்கள்ல பணத்தை திரும்ப கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பா கர்நாடகா, கேரளால காசை ரிட்டர்ன் கொடுக்குறாங்களாம் முன்பதிவு பண்ணியிருக்கிறவங்களுக்கு. நிறைய வெளிநாடுகளையும் படத்தை தள்ளி போட்டிருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்க்க போனா மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான் இந்த மாதிரி நாடுகள்ல படத்தை தள்ளி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் இந்த பக்கம் பார்க்க போனோம்னா யுஎஸ்ஏ, ரஷ்யா, ஜெர்மன், ஸ்வீடன், நம்ம இங்கிலாந்து, சவுதி அரேபியா, துபாய் இந்த மாதிரி நிறைய நாடுகள்ல தேதியை தள்ளி வச்சிருக்கிறாங்க. படம் ரிலீஸ் ஆகும், எப்போ ஆகும் அப்படிங்கிறது இனி அங்க இருந்து கரெக்டான தேதியை கொடுத்த பிறகுதான் ரிலீஸ் பண்ண முடியும். டிக்கெட் புக்கிங்கே இங்க நம்ம சவுதியில டிக்கெட் புக்கிங் ஆற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அதையும் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கு இல்லையா, எந்த தேதியில படம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடு தான் வச்சிருக்கிறாங்க. படம் டிக்கெட் இன்னும் கொடுக்கல, முன்பதிவு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்படிதான் போயிட்டு இருக்குது. ஏன் இந்த பிரச்சனை பண்றாங்கன்னா இப்போ புரியல. எதுக்கு என்ன என்ன அப்படியே படத்துல இருக்குது? ஒண்ணும் கிடையாது. எல்லா படத்துலயும் வைக்கிற காட்சிகள்லாம் ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள்ல அரசியல்வாதிகளை தாக்கி பேசி எந்த வசனங்களும் இல்லையா? அரசியல்வாதிகளை அடிக்கிற மாதிரி எந்த வசனங்களும் இல்லையா? விஜய் படத்துலக்குனாலே அப்படியா? இப்போ எலெக்ஷன் டைம் அப்படிங்கறதுனால இவங்க ஏதோ கோல்மால் பண்றாங்களா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. விஜய் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும் ஒரு சினிமாவில் எதுக்கு நீங்க அதை தடை பண்றீங்க? படம் மக்கள் பார்த்து போறாங்க. இப்போ நல்லது அவர் சொல்லியிருந்தா அது போல நல்லது போல நடந்துட போறாங்களா? இல்ல கெட்ட சொல்லியிருந்தா அது போல கெட்டது மாதிரி எல்லாரும் மக்களும் போயிடுவாங்களா? அப்படிலாம் கிடையாது. சினிமா ஒரு பொழுதுபோக்குக்காக பார்த்து போவாங்க. அதுல நடக்கிற மாதிரி எல்லாமே அப்படியே அவரை பின்தொடர்ந்து போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் கிடையாது. இதுக்கு பின்னாடி திமுக இருந்து வேலை செய்யுமா அப்படின்னு பார்க்க போனாலும் திமுகவுக்கு இதுல ஒரு ஆதாயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரிதான் நம்ம பார்க்க முடியும். ஒரு சினிமா மூலமாட்டு நமக்கு ஓட்டுகள் இருக்கிற ஓட்டெல்லாம் விஜய் பக்கம் போயிருமா அப்படிங்கிற மாதிரி நம்ம அதெல்லாம் பார்க்க முடியாது. அது தப்பு. ஆனா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஏதோ அதாவது ஒண்ணு சர்டிபிகேட் கொடுத்துருக்கணும். இவங்க சினிமாவுக்காக இன்னும் பில்டப்பை ஹைப்பை ஏத்துறதுக்காக இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்களா என்ன ஏதுன்னு தெரியல. ஏன்னா அதாவது இந்த தணிக்கை குழு சார்ந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரைப்படத்திற்கு UA, UA16, UA12, U என 5 சான்றிதழ் இருக்குதான். இதுல மனதை புண்படுத்துவது போல், இராணுவத்தையும் இந்தியாவையும் இழிவுபடுத்துவது போல் காட்சிகள் இருக்கக்கூடாது. சரியா? நேரடியாக கத்தியால குத்துவது போலும், அருவாலை வச்சு வெட்டுறது மாதிரியும் காட்சிகள் இருக்கக்கூடாது. பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி, இரட்டை அர்த்தம் தரும் வார்த்தைகள், மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்துற மாதிரி காட்சிகள் இருக்கக்கூடாது. தணிக்கை என்று வழங்குவதில் தணிக்கை குழுவின் பெரும்பான்மை என்பது கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. தணிக்கை குழுவில் உள்ள ஒரு நபர் எதிர்ப்பு தெரிவித்தாலும் தணிக்கை குழு சான்று வழங்குவது தாமதமாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ கத்தியால குத்துறது, அருவாலை வச்சு வெட்டுறது, அப்புறம் இரட்டை வார்த்தைகளை பேசுறது வேற எந்த சினிமாவிலுமே இல்லையா? KGF1, KGF2 எவ்வளவு கொடுமையா ஒரு வன்முறை மிகுந்த படம் தானே. அது ஃபுல்லாவே வெட்டு குத்து தான். அப்புறம் காந்தாரா வன்முறை இல்லையா? காந்தாரா படத்துல கழுத்துல கடிக்கிறது, ரத்தம் வர்றது, பீச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி எவ்வளவு காட்சிகள் இருக்கு காந்தாரா படத்துல. KGF2 விக்ரம், நம்ம கமலஹாசன் ஐயா நடிச்ச விக்ரம் படத்துல எவ்வளவு துப்பாக்கி சுடுறது, வெட்டுறது, குத்துறது, கஞ்சா, அந்த மாதிரி காட்சிகள் எவ்வளவு காட்சிகள் இருக்கு. அந்த படத்துக்குலாம் UA சர்டிபிகேட் தானே கொடுத்தீங்க, முழுசா ஏன்னு கொடுக்கலையே? UA தானே கொடுத்துருக்கீங்க. அப்போ இந்த படம் 5ஆம் தேதியே
சென்சாருக்கு போயிருக்குது. அங்க 5 பேர் பார்த்துருக்குறாங்க. பார்த்து யுஏ சர்டிபிகேட் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கிறாங்க. யுஏ சர்டிபிகேட்டுக்கு ரெக்கமெண்டேஷனே பண்ணியிருக்கிறாங்க. அதுல 5 பேர் பார்த்ததுல ஒரு ஆளுக்கு மட்டும் ஏதோ பிரச்சனை போல இருக்குது. அவர் மட்டும் இப்போ அந்த இதுல சொல்லியிருக்காங்க இல்லையா, தணிக்கை குழுல வந்து யாராவது ஒரு ஆளுக்கு வந்து விருப்பம் இல்லாட்டாலும் அது வந்து மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, அதே மாதிரி 5 பேர் பார்த்துருக்காங்க. இதுல 4 பேருக்கு ஓகே. ஒரு ஆள் மட்டும் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காப்ல இப்போ வரைக்கும். அந்த ஒரு ஆள் தான் யார் என்ன அவருக்கு என்ன வேணுங்கிறதே தெரியல. அப்போ யுஏ சர்டிபிகேட் கொடுத்த பிறகு மறுசீராய்வு எதுக்கு, மறுபரிசீலனை எதற்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம் என்ன பிரச்சனை தெரியல. தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம். பகவந்த் கேசரி அந்த படத்தை தான் டப்பிங் பண்ணி தான் அவங்க போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த படத்திலே காட்சிகள் வன்முறைகள் இருக்கதான் செய்யுது. இப்போ அதே மாதிரிதான் இங்க இதுல எடுக்க முடியும். இப்போ என்ன முக்கியமா சொல்றாங்க அப்படின்னா, விஜய் வந்து அந்த அந்த ட்ரெய்லர்ல சாட்டை வச்சு அடிப்பார் இல்லையா, அரசியலுக்கு மக்களுக்கு நல்லது பண்ண வாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க கொள்ளை அடிக்கவும் கொலை பண்ணதுக்குமா நீங்க அரசியலுக்கு வாரீங்க அப்படின்னு சொல்லி சாட்டை வச்சு அடிப்பார் இல்லையா, அந்த சீன் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கதாட்டு சொல்றாங்க. அப்புறம் ஒரு காட்சியில வந்து அருவாலை வச்சு அப்படி அருவால ரத்தம் இருக்கும் இல்லையா, அதை அப்படி நாக்கால நக்குவார் இல்லையா, அந்த சீன் வந்து கொஞ்சம் வன்முறையின் உச்சமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரணத்தை சொல்லதாட்டு சொல்றாங்க. இதெல்லாம் ஒரு வன்முறையின் உச்சம்னாக்கி அப்போ இதுக்கு முன்னாடி உள்ள படங்களை எவ்வளவு கொடுமையா இருந்திருக்குங்க. எவ்வளவு கொடுமையான படங்கள்லாம் இருக்கு. அந்த படங்களுக்கு எல்லாம் யுஎஸ் சர்டிபிகேட் கொடுத்து அது ரிலீஸ் ஆகி ஓடவும் செஞ்சிருக்குது. ஏற்கனவே இது போல சம்பவங்கள் விஜய் படங்களுக்கு நிறைய படங்களுக்கு நடந்துட்டு தான் இருக்கு. இது வந்து ஒன்றும் புதுசு இல்லை. நிறைய விஜய் படங்களுக்கு வந்து சென்சார்ல பிரச்சனையாகி தான் வந்துட்டு இருந்திருக்குது. இப்போ ஜனநாயகனுக்கு மட்டும் இல்ல, பராசக்திக்குமே இன்னும் தணிக்கைக்குழு சான்றிதழ் கொடுக்கலன்னு சொல்றாங்க. ஆனா நாளைக்கு காலையில அவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா கிடைச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்குண்டான வேலைகள் அவங்க இறங்கிட்டாங்க. ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய வேலைகள், அந்த வேலைகள் வந்து அவங்களுக்கு கன்ஃபார்மா கிடைச்சிரும் அப்படிங்கிறதுல அவங்க ஒரு உறுதியான ஒரு நம்பிக்கையா இருக்கிறாங்க. இதுதான் ஜனநாயகம் தான் வந்து ஜனவரி 9 வந்து கோர்ட்ல வந்து இந்த பிரச்சனை எடுத்து நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேவையில்லாத வேலை இதெல்லாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் என்னத்தை அங்க ஒரு சினிமா வந்து என்னத்தை அங்க வந்து பெருசாட்டு சாதிச்சு அவங்க விஜய் வந்து எல்லாத்தையும் அள்ளி கொண்டா போயிட போறாரு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவையில்லாத விஷயம். எனக்கு தெரிஞ்சு இது என்னமோ வேணுக்குன்னு தான் பண்ற மாதிரி இருக்கு. ஒரு இன்னும் கொஞ்சம் ஹைப்பை ஏத்துற மாதிரி அப்படிதான் தெரியுது. ஏன்னா அந்த அவங்க ஒரு ரூல்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ரூல்ஸ்ல வந்து இந்த ஜனநாயகன் படம் வந்து உள்ளவே இல்லை. அவங்க சொல்ற ரூல்ஸ்ல அப்படி பார்க்க போனா இதுக்கு முன்னாடி உள்ள படங்கள் இதோட மோசமா தான் காட்சிகள்லாம் இருந்திருக்குது. அப்ப அந்த படத்துக்கு யுஏ சர்டிபிகேட் கொடுத்த நீங்க ஜனநாயகனுக்கு ஏன் மறுக்கிறீங்க? அதுதான் நம்ம கேள்வி. தேவையில்லாத வேலைகள் இதெல்லாம் பேசாம கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் யுஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு இல்ல ஏ சர்டிபிகேட் கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுங்க. எத்தனை படங்கள் ஏ சர்டிபிகேட்ல நல்ல ஓடவும் செஞ்சிருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவசியம் இல்லாத வேலைகள் இதெல்லாம். இது வந்து எப்படி ரிலீஸ் ஆயிரும் கவலைப்படாங்க. விஜய் ரசிகர்களை வந்து நீங்க ஜனவரி 9 எப்படியும் படம் ரிலீஸ் ஆயிரும். 9 இல்லைன்னா 10 கண்டிப்பா ரிலீஸ் ஆயிரும். நம்பிக்கை வைங்க. அப்படி ஏதாவது குழப்பம் ஆச்சுன்னா சில நாட்கள் ஆகும், சில வாரங்களும் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு போக விட மாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ மோசமான டீம் கிடையாது இந்த படத்தை எடுத்துருக்கிறவங்க. அந்த அளவுக்கு இப்போ போக விட மாட்டாங்க. பெரும்பாலும் ஜனவரி 9 ரிலீஸ் ஆயிரும். இல்லைன்னா 10, ஜாஸ்தி மூலம் 10 அதில் வந்து ரிலீஸ் ஆயிரும். அதில் எந்த மாற்றமும் இருக்காது. நம்பிக்கையா இருங்க. உங்களுக்கு ஜனநாயகன் படம் ஒரு ட்ரீட்டாக தான் அமையும் விஜய் ரசிகர்களுக்கு. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.